அப்போ வேர்ல்டு லெவல் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை, கயானா, நேபாளம், சுரினம், ஜமைக்கா, கனடா, ட்ரினிடாட், இலங்கை, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதுவும் இந்த வண்ணப்பொடிகள்லாம் தூக்கி போட்டு மூஞ்சில் அடிச்சு விளையாடுவோம் தெரியுங்களா, அந்த கான்செப்ட் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகினுக்குது. அதுலேயும் இதுக்கு எதுக்காக இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதம் சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் இந்த புராணங்கள்லாம் நம்பிக்கையுடையவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கண்ணன் ராதனையுடைய விளையாட்டு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது இது சார்ந்து இப்போதைக்கு. பட் இருந்தாலும் மேஜராக இது எதுக்காக உருவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்யகசிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருப்பார். அதாவது அது பெரிய கான்செப்டாக வருங்க. அதாவது பெருமாள்கிட்ட போய் கேட்பாங்க, நான் வந்து சீக்கிரமாக ஒன்று வந்து அடையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெட்டவனாக இருந்தால் சீக்கிரம் வந்துடலாம், நல்லவனாக இருந்தால் ரொம்ப வருஷம் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு அவன் கெட்டவனாக வேந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனாக அவதாரம் எடுப்பார். அவங்களுக்கு புத்தி புகட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புள்ள பொழப்பார். ஸோ இந்த புள்ளையை வந்து எப்படியாவது நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டானே, அதனால் இவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான்